அதே துணை. பிறவியர்களுக்கும் மற்றவர் அனைவருக்கும் நமஸ்காரம். சந்நிதியில் எவ்வளோ நிகழ்ச்சிகள் அந்த காலத்தில் நடந்துக்கிட்டே இருந்தது. இனிமேல் நாமஞ்சூட்டுதல் நிறுத்தப்பட்டதுன்னு ஒரு உத்தரவாயிடுச்சு. இனிமேல் முடியாது, நாமஞ்சூட்ட முடியாதுன்னு. அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன், குழந்தைய தூக்கிட்டு போய் என் குழந்தைக்கு பேர் வைக்கணுமேனு சந்நிதியில் நிற்கிறேன். நிர்வாகத்தெல்லாம் சேர்த்து நாமஞ்சூட்டது நின்னாச்சு, இனிமேல் உங்களுக்கு கிடையாதுன்றாங்க. அப்புறம் போய் பெரியம்மா கிட்ட சொன்னேன், இந்த தாம்பலத்தை கொண்டு போய் நீ தெய்வத்துக்கிட்டே சமர்ப்பி அப்படின்னு சொல்லி ஒரு தாம்பாலம் தெய்வ தலைப்பாக ஒரு கல்கண்டோடு கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன், தரிசனிக்கு வரேன் தெய்வமேன்னு சொல்லிவிட்டு சந்நிதி முன்னால் தெய்வத்து முன்னால் போய் வைக்கிறேன். ஒரு தாம்பாலம் தலைப்பாக கற்கண்டு, ஏன்னா கற்கண்டு தெய்வம் சர்க்கரை இது நாமம் சொல்கிறதுக்காக வைக்கிறது. தெய்வம் தரிசனிக்கு வந்தோடனே இது என்னடா கையிலன்னு கேட்டாங்க. தெய்வமே எனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னேன். அப்போ நாமம் சொல்லிட்ட வேண்டாமோ அப்படின்னாங்க. உத்தரவு தெய்வமேன்ட்டேன். நான் உத்தரவு தெய்வமேன்னு கொண்டாடானாங்க. அப்போ தான் சாலை சிவகாமின்னு அன்றைக்கி பேர் வச்சாங்க. அன்னைக்கு வச்சதெல்லாம் சிவசிவனே வந்தது. அன்றைக்கி அவ்வளோ பேருக்கு வச்சாங்க. அது எனக்கு ஒரு பாக்கியம். அதோட இது ஒரு சந்தோஷமும் உண்டு. சில நேரத்தில் ஆலயங்களில் பயங்கர நிகழ்ச்சியும் நடக்கிறது உண்டு. அப்படி ஒரு நிகழ்ச்சியில் திருவிழா முடிஞ்சு உத்தரவு கேட்குற நேரம் அது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு பிரைவேர் ரொம்ப ஆர்வமாக தெய்வத்துக்கு முன்னால் ஒரு தோத்திரத்தை பாடி உத்தரவு கேட்குறாரு. என்ன பாடுறாருன்னா, வாழ்வனைத்தும் தந்து எனது குலம் முழுதும் தனை ஆண்டு வளர்வித்து வரும் தருமதுரையே வள்ளால் ஆழ்வதுனது அசையாத நிலைதனக்கு அடிமை எனதன்பினுக்கோர் அழிவும் உண்டோ ஊழியனும் கோள் மலிந்த பவக்காட்டை அறவிழுங்கும் அக்கினியே அருட்குருவே நன்பே உன் திருப்பாதத்தால் மலர் விட்டு இனி அகலேன் அகன்றால் என் உயிர் விடுவேன் அபுசாலிக்கெனும் தவங்கொண்டெழுந்த தேவே. தெய்வமே ஊருக்கு போயிட்டு வரணும், உத்தரவு கொடு தெய்வமேன்னு கேட்குறாரு. என்னடா பாடினான்னாங்க. அகன்றால் உயிர் விடுவேன்னு பொண்டாட்டியோடு அந்த உத்தரவு கேட்குறாரு. பொய்யாது, அப்படி செயலுக்கு வராத பாடலாம் என்கிட்ட பாடக்கூடாதுன்னா இப்போ ஒரு உத்தரவாச்சு. அதுலேருந்து நான் அது ஒரு அறிவினையாக பாடமாக நான் எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவது ஒரு பிரிவர் அன்றைக்கே ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெறும் எனது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண் ஆசையை மறக்க வேண்டும். நான் நிறுத்துறான்ட்டாங்க. என்ன நிறுத்துறாங்கன்னா அவருக்கு ஒரு ஆட்டம் ஆடி போச்சு. பெண்ணாசையை மறக்க வேண்டும்னு சொன்னது யார்? அது அவருக்கு தகுதி. நீ எங்கிட்ட பெண்டாட்டியோடு வந்து நின்றுட்டு பெண்ணாசை மறக்க வேண்டும்னு பேசலாமா? இப்படி செயலில் அதெல்லாம் பேசக்கூடாதுங்கிறது. இப்படி சில பாடங்களெல்லாம் தினம் ஏதாவது நடக்கும். இப்படி அறிவினைகள் நம்ம கேட்டுக்கொண்டே வளர்ந்தோம். இப்படி நான் நிகழ்ச்சி இனிமேல் எப்போ வரப்போ என்று கூறி எனது முத்தி பேரை நமஸ்காரம். மெய்யாகவே சதுரி ஓங்கோடியாத மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபிய மகான் சாலை ஆண்டவர்களே முக்கியமானவர்களே. இந்நாட்டில் இங்கே யமபடரை மாற்றும் இறைவா போற்றி. அந்நாட்டினுக்கு வித்தெடுக்க வந்த அரசே போற்றி.